श्री जगन्नाथाष्टक। कदाचित् कालिन्दी तटविपिन संगीतकरावो मुदाभिरीनारी वदना कमला स्वाद मधुपा रमा शंभु ब्रह्मा मरपति गणेशार्चित पादो जगन्नाथ स्वामी नयन पथगामी भवतु मे पूजे सव्ये वेणुं शिरसि शिखि पिच्छं कटितटे दुकूलं नेत्रान्ते सहचारि काडाक्षं विधदते सदा श्रीमद्वृन्दावन वसति लीला परिचयो जगन्नाथ स्वामी नयन पथगामी भवतु मे महाम्भोधेस्तीरे कनकारुचिरे नीलशिखरे वसन् प्रसादान्त सहजा बलभद्रेण बलिना सुभद्रमध्यस्थ सकल सुरसेवा वासरदो जगन्नाथ स्वामी नयन पथगामी भवतु मे कृपा परावारा जलदा जलदा श्रेणी रुचिरो रमावाणी रामा स्फुरदामला पंकेरुकमुखा सुरेन्द्रराराध्य श्रुतिगणशिखा गीताचरितो जगन्नाथ स्वामी नयन पथगामी भवतु मे रथारूढो गच्छन् पतिमीलिता भूदेवा पटलै स्तुति प्रादुर्भावं प्रतिपदं नुपकन्या सदयः दया सिन्धुर्बन्धु सकल जगदां सिन्धु सदयो जगन्नाथ स्वामी नयन पथगामी भवतु मे परब्रह्मा पीडा कुवलयदल्लोद्फुल्ल नयनो निवासी नीलाद्रौ निहिता चरणो नन्द शिरसि रसानन्दो राधा सारस वपुरालिङ्गन सुखो जगन्नाथ स्वामी नयन पथगामी भवतु मे न वैयाचे राज्यं न च कानकमाणिक्य विभवम् न याचेऽहं रम्यं सकल जनाकाम्यं वरवधू सदा काले काले प्रमदपतिना गीतचरितो जगन्नाथ स्वामी नयन पथगामी भवतु मे हरा त्वं संसारं द्रुततारमासारं सूरपदे हरा त्वं पापानां विधतीमपारां यादवपदे अहो दिने नाथे निहित चरणो निश्चितमिदम् जगन्नाथ स्वामी नयन पथगामी भवतु मे
ಜಗನ್ನಾಥ ಸ್ವಾಮಿ ನಯನ ಪಾದಗಾಮಿ ಭಾವ ತುಮೇ. वृंदावन चंद्रयामर प्रभु जगन्नाथ, वृंदावन चंद्रयामर प्रभु जगन्नाथ, जय जगन्नाथ स्वामी जय जगन्नाथ. उज्ज्वल हरियामर प्रभु जगन्नाथ, उज्ज्वल हरियामर प्रभु जगन्नाथ, जय जगन्नाथ स्वामी जय जगन्नाथ. नीलाचले चंद्रयामर प्रभु जगन्नाथ, जय जगन्नाथ स्वामी जय जगन्नाथ. उज्ज्वल हरियामर प्रभु जगन्नाथ, उज्ज्वल हरियामर नयनपथि, जय जय जगन्नाथ जगन्नाथ जगन्नाथ, जय जय जगन्नाथ, जय जय जगन्नाथ जगन्नाथ जगन्नाथ, जय जय जगन्नाथ. ஜெகநாத அஷ்டகத்தின் விளக்கவுரை. முதல் ஸ்லோகத்தின் விளக்கவுரை. பகவான் ஜெகநாதர் சில சமயத்தில் தெய்வீக பரவசத்தில் யமுனா நதியின் கரையில் உள்ள வனத்தில் நல்ல இனிமையான இசையில் பாட்டு பாடி எல்லா இடத்திலும் நடக்கிறார். அப்சரஸ் போல உள்ள கோபிகைகளின் முகத்தாமரையில் உள்ள அமிர்தத்தை நுகர்ந்து கொண்டு பகவான் மகத்தான ஆனந்தம் அனுபவிக்கிறார். மிக உயர்ந்த தேவர்களான லக்ஷ்மி, சிவபெருமான், பிரம்மா, இந்திரன், கணபதி ஆகியோர் பகவானின் தாமரை பாதங்களை வணங்குகிறார்கள். அந்த ஜெகநாத சுவாமி எனது பார்வையின் பொருளாக விளங்கட்டும். இரண்டாவது ஸ்லோகத்தின் விளக்கவுரை. பகவான் ஜெகநாதர் தனது இடது கரத்தில் புல்லாங்குழலை ஏந்தி இருக்கிறார். பகவான் தமது சிரத்தில் மயில்பீலியை சூடியுள்ளார். அவரது இடுப்பில் மஞ்சள் வர்ண பட்டு பீதாம்பரத்தை அணிந்துள்ளார். பகவான் தனது கடைக்கன் பார்வையால் தனது பிரியமுள்ள பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். தெய்வீகமான பிரஜபூமியில் பகவான் தனது லீலைகளால் தன்னை எப்போதும் வெளிப்படுத்துகிறார். அந்த பகவான் ஜெகநாத சுவாமி எனது பார்வையின் பொருளாக விளங்கட்டும். மூன்றாவது ஸ்லோகத்தின் விளக்கவுரை. பெரிய கடற்கரையில் அமைந்துள்ள பொன்னிறமான நீலாச்சல மலையின் உச்சியில் உள்ள பெரிய அரண்மனையின் உள்ளே பகவான் ஜெகநாதர் தனது சக்தி மிகுந்த அண்ணன் பலராமனுடனும் தனது தங்கையான சுபத்ரையுடனும் அமர்ந்துள்ளார். தெய்வீக ஆத்மாக்களுக்கு பக்தி சேவை செய்ய வாய்ப்பை அருளும் பகவான் ஜெகநாத சுவாமி எனது பார்வையின் பொருளாக விளங்கட்டும். நான்காவது ஸ்லோகத்தின் விளக்கவுரை. கரு மேகங்கள் அணிவகுத்து இருப்பதைப் போல அழகாக காட்சியளிக்கும் பகவான் ஜெகநாதர் கருணைக்கடல் ஆவார். பகவான் ஜெகநாதர் லக்ஷ்மி தேவி மற்றும் சரஸ்வதியின் ஆனந்தத்தின் உறைவிடமாக திகழ்கிறார். பகவானுடைய அழகானது மாசில்லாத மலர்ந்த தாமரைக்கு ஒப்பானது. தேவர்கள் மற்றும் முனிவர்களில் சிறந்தவர்கள் பகவான் ஜெகநாதரை வழிபடுகிறார்கள். உபனிஷத்துக்கள் பகவான் ஜெகநாதரின் பெருமைகளையே ஓதுகின்றன. அந்த பகவான் ஜெகநாத சுவாமி எனது பார்வையின் பொருளாக விளங்கட்டும். ஐந்தாவது ஸ்லோகத்தின் விளக்கவுரை. பகவான் ஜெகநாதர் தனது ரதத்தில் ஊர்வலம் வரும்போது பகவானின் ஆனந்தத்திற்காக ஒவ்வொரு அடியிலும் ஆயிரக்கணக்கான பிராமணர்கள் பகவானின் பெருமைகளையும் நாமங்களையும் உரக்க பாடுகின்றனர். பிராமணர்களின் ஸ்துதிகளை கேட்டு பகவான் ஜெகநாதர் அவர்களுக்கு அருள்பாலிக்கிறார். கருணை கடலாகிய பகவான் ஜெகநாதர் அகில உலகத்திற்குமே இனிய தோழனாக இருக்கிறார்.
பார்க்கடலில் உதித்த லக்ஷ்மி தேவியை துணைவியாக கொண்ட பகவான் ஜெகந்நாத சுவாமி எனது பார்வையின் பொருளாக விளங்கட்டும். 6வது ஸ்லோகத்தின் விளக்கவுரை. முழுவதும் மலர்ந்த தாமரை இதழ்களுக்கு ஒப்பான பகவான் ஜெகந்நாதரின் கண்கள் பிரம்மதேவரின் சிரத்தில் ஆபரணமாக திகழ்கிறது. நீலாச்சல மலையில் பகவான் ஜெகந்நாதர் அவரது தாமரை திருப்பாதங்களை அனந்தசேஷனின் சிரத்தில் வைத்துள்ளார். பகவான் ஜெகந்நாதர் அளவில்லாத மென்மையான அன்புடன் குளிர்ந்த நீரோடை போல இருக்கும் ராதாராணியை ஆலிங்கனம் செய்கிறார். அந்த ஜெகந்நாத சுவாமி எனது கண்களின் பொருளாக விளங்கட்டும். 7வது ஸ்லோகத்தின் விளக்கவுரை. நான் ராஜ்யத்திற்கோ பொன்னிற்கோ மாணிக்கத்திற்கோ செல்வத்திற்கோ பகவானை பிரார்த்திக்கவில்லை. எல்லா ஆண்களும் ஆசைப்படுவது போல நான் அழகான மனைவிக்கும் ஆசைப்படவில்லை. சிவபெருமான் அந்த ஜெகந்நாதரின் பெருமைகளை எப்போதும் பாடுகிறார். அந்த ஜெகந்நாத சுவாமி எனது பார்வையின் பொருளாக விளங்கட்டும். 8வது ஸ்லோகத்தின் விளக்கவுரை. தேவாதி தேவனே, நான் அனுபவிக்கும் இந்த பௌதீக வாழ்க்கையில் இருந்து எனக்கு சீக்கிரம் விடுதலை தாருங்கள். யாதவர்களின் தலைவனே, கரையே காண முடியாத பாவக்கடலை அழித்து என்னை காத்தருளுங்கள். இந்த பௌதீக உலகத்தில் பகவான் ஜெகந்நாதரை தவிர வேறு கதியற்றவர்களுக்கு நிச்சயமாக பகவான் தனது தாமரை திருப்பாதங்களை தந்து அருள் செய்கிறார். அந்த ஜெகந்நாத சுவாமி எனது பார்வையின் பொருளாக விளங்கட்டும். 9வது ஸ்லோகத்தின் விளக்கவுரை. தான் பகவானின் அம்சம் என்று உணர்ந்த புண்ணிய ஆத்மாக்கள் எவரெல்லாம் இந்த ஜெகந்நாத அஷ்டகத்தை பாராயணம் செய்கிறார்களோ அவர்களது பாவங்கள் அழிக்கப்பட்டு இறுதியில் அவர்கள் விஷ்ணு லோகத்தை அடைகிறார்கள். கோடானு கோடி அண்டங்களை படைத்து அழித்து காக்கும் அண்ட சராசரங்களின் நாயகனான பகவான் ஜெகந்நாதரின் புகழ் பாடும் இந்த ஜெகந்நாத அஷ்டகத்தை பாடி பகவானுக்கு நித்தியமாக பக்தி செய்து நாம் அனைவரும் கோலோக பிருந்தாவனத்தை அடைய முயற்சி செய்வோமாக. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஜெய் ஜெகந்நாத்.